தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஒரு சூப்பரான பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிளர்க்கு, அசிஸ்டன்ட் உட்பட 4 விதமான பதவிகள் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. இனிஷியல் சேலரியே 25,500 பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 35,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது இஸ்ரோலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கீழே ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இஸ்ரோ அப்படிங்கிற ஆராய்ச்சி நிறுவனம் நமக்கு தெரியும். ஸோ இங்கே ஜாப் கிடைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேரோட கனவாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அசிஸ்டன்ஸ், ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ஸ், அப்பர் டிவிஷன் கிளர்க்கு அண்ட் ஸ்டெனோகிராஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி 4 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். மொத்தமாக 200+ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஜோன் வைஸ் வேக்கன்சிஸ் பிரேக்கப் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மகேந்திரகிரி அப்படின்னு சொல்ல இந்த ஜோனில் தான் நமக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? போஸ்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்சிஸும், போஸ்ட் நம்பர் 2 2 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை போஸ்ட் நம்பர் 3, போஸ்ட் நம்பர் 4, போஸ்ட் நம்பர் 5, போஸ்ட் நம்பர் 6ன்னு சொல்லி 6 டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. 4 கேட்டகரியில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ஸ் அண்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, அதாவது போஸ்ட் நம்பர் 1, 3, 5. இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. அதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த டிகிரியில் 60% மார்க் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபர். இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் போஸ்ட் நம்பர் 2, 4, 6. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே ஏதாச்சும் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு 60% மார்க் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஆர்ட்ஸோ, சயின்ஸோ எந்த டிகிரியாக இருந்தாலும் ஓகே தான். ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 60% மார்க் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அல்லது டிப்ளமோவில் கமர்ஷியல் அல்லது செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு அந்த டிப்ளமோலையும் 60% மார்க் வச்சுருக்கணும். ரெலவென்ட் ஃபீல்டில் உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? அதோட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் ஸ்டெனோகிராஃபி பார்த்தீங்கன்னா 60 வேர்ட்ஸ் per minute இங்கிலீஷில் உங்களுக்கு ஸ்பீட் இருக்கணும். கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16/8/2026 இந்த டேட்குள்ளே நீங்கள் 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். யூஆர் கேட்டகரிக்கு இந்த ஏஜ் லிமிட். ஓகேங்களா? உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் வச்சு உங்களுக்கு டீட்டெயில்டான ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஓபிசினா 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ ஓபிசி கேண்டிடேட்ஸ் எல்லாமே 31 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்சி எஸ்டியெல்லாம் 33 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அதேமாதிரி பிடபிள்யூடி கேட்டகரி, ஸ்போர்ட்ஸ் பர்சன், விடோஸு, டிவோர்ஸ்டு உமன் அண்ட் உமன் ஜூடிகலி செப்பரேட்டட் ஃப்ரம் தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட் இந்த கேட்டகரியில் வர பெண்கள் இவங்களுக்கெல்லாம் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க.
அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 rupees ஓகேங்களா. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூனிஃபார்ம்லி எல்லா கேண்டிடேட்ஸுமே 500 rupees ஃபீஸ் பெய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் உமன் கேண்டிடேட்ஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாருமே, யூஆர் கேட்டகரி இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுறப்ப 500 rupees ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். ஸோ அந்த ஃபீஸ் உங்களுக்கு ரீஃபண்டபிள் தான் ஓகேங்களா. இதோட எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 rupees ஃபீஸ் பெய்ட் பண்ண உமன் கேண்டிடேட்ஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் 500 rupeesம் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அவங்கள தவிர்த்து மற்ற கேட்டகரி பீப்புள்ஸுக்கு 500 rupeesலேருந்து 100 rupees ரெடியூஸ் பண்ணிவிட்டு 400 rupees ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. சேலரியை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்குமே சேம் சேலரி தான் சொல்லியிருக்காங்க. மினிமம் பேசிக் பே 25,500. இதோட உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அதாவது இன் அடிஷன் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ் அலவன்ஸ் இருக்கும், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் இருக்கும், அதே மாதிரி என்னென்ன கன்செஷன் இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 35,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உமன் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறதை என்கரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கிலீஷ், ஹிந்தி ரெண்டுமே மிக்ஸ்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஜூலை 27ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், வேலிடான டீட்டெயில்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இமெயில் மூலமாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ உங்களுக்கு எக்ஸாம் டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுமோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 1 by 1 எல்லாமே படித்து பார்த்துருங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அந்த ரிட்டன் டெஸ்ட்டு பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, திருச்சிராப்பள்ளி இந்த 2 லொக்கேஷனில் இதோட எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரிட்டன் டெஸ்ட் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நம்பர் 135க்கு பார்த்தீங்கன்னா 150 minutes உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து குவாலிஃபைங் மார்க் டீட்டெயில்ஸுமே இருக்குது. அதுக்கடுத்து ஸ்கில் டெஸ்ட்டோட டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் நம்பர் 246 இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் டீட்டெயில்ஸுமே இப்போ அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். 150 minutes எக்ஸாம் இருக்கும். குவாலிஃபைங் மார்க் டீட்டெயில்ஸ், ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 1 by 1 இதை செக் பண்ணிக்கிங்க. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் லிட்ரஸி டெஸ்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதெல்லாமே கரெக்டாக படித்து பார்த்து செக் பண்ணிக்கிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான். ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக இங்கே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட் எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் இதுதான். இந்த அட்ரஸில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் யூடிசி அதாவது அப்பர் டிவிஷன் கிளர்க்கு இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இது தான். 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷில் 50 கொஸ்டின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 50, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டியில் 50, ஜென்ரல் நாலேஜில் 50ன்னு சொல்லி மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க்குக்கு 150 நிமிடங்கள் எக்ஸாம் நடக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இண்டிகேட்டிவ் சிலபஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபர்ஸ் போஸ்ட்டுக்குமே இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிகேஷனில் 100 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் எபிலிட்டியில் 50 கொஸ்டின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் நாலேஜில் 50 கொஸ்டின்ஸ், மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 150 minutes எக்ஸாம் இருக்கும். 0.25 மார்க் வந்து ஒரு ராங் ஆன்சருக்கு உங்களை டிடெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் இண்டிகேட்டிவ் சிலபஸ் ஓகேங்களா. ஸோ இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஈஸியாக நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிடலாம். இங்கே ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.